வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி. தலைப்புச் செய்திகள்: திறன் மற்றும் நம்பகத்தன்மையுடன் உயர்தரத்திலான பொருட்கள் தயாரிக்கப்படும்போது இந்திய பொருட்கள் உலக அளவில் பரவலாக சென்றடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிட்டன் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சனுடன் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார். கோவிட் தடுப்பூசி ஒத்திகையின் அடிப்படையில் 10 நாட்களுக்குள் அவற்றை நாடு முழுவதும் விநியோகிக்க அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் 29ஆம் தேதி தொடங்கவுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை அணி 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். திறன் மற்றும் நம்பகத்தன்மையுடன் உயர்தரத்திலான பொருட்கள் தயாரிக்கப்படும்போது இந்திய பொருட்கள் உலக அளவில் பரவலாக சென்றடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சுயசார்பு இந்தியா, தரமான பொருட்களை தயாரித்தல், அவற்றை உலகம் முழுவதும் கொண்டு செல்லுதல் போன்ற அம்சங்கள் குறித்து பிரதமர் தமது கருத்துக்களை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் திறன்களின் மையமாக இந்தியா உள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வெற்றி புதுமைகளை படைப்பதற்கான நமது இளைஞர்களின் ஆவலை எடுத்துரைப்பதாக அவர் கூறியுள்ளார். புதிய பொருட்களும் சேவைகளும் வேகமாக வளர்ச்சியடைவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவற்றுக்கு உள்நாட்டிலும் சர்வதேச அளவிலும் பெரிய சந்தை காத்துக் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். விலை குறைவான, நீடித்து உழைக்கக்கூடிய, பயன்பாடுமிக்க பொருட்களை உலகம் விரும்புவதாகவும் அளவு, தரம் ஆகிய 2 குறிக்கோள்களின் மீது சுயசார்பு இந்தியா கட்டமைக்கப்பட்டுள்ளது என்றும் பிரதமர் கூறியுள்ளார். உலக சந்தைகளை வெறுமனே தமது பொருட்களால் நிரப்ப இந்தியா விரும்பவில்லை என்று அவர் தெரிவித்துள்ளார். அதிகமாக உற்பத்தி செய்ய விரும்பும் அதே சமயம் சிறந்த தரத்திலான பொருட்களை தயாரிக்கவும் இந்தியா விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய பொருட்கள் உலகம் முழுவதும் உள்ள மக்களின் மனங்களை வெல்ல வேண்டும் என்பதே அனைவரது விருப்பம் என்றும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிட்டன் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சனுடன் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார். அப்போது ஏற்கனவே திட்டமிட்டபடி குடியரசு தின நிகழ்ச்சிகளில் தாம் பங்கேற்க முடியாததற்கு பிரிட்டிஷ் பிரதமர் வருத்தம் தெரிவித்தார். தம்மை சிறப்பு விருந்தினராக அழைத்ததற்கு திரு போரிஸ் ஜான்சன் நன்றி தெரிவித்துக் கொண்டார். விரைவில் தாம் இந்தியா வர ஆர்வத்துடன் இருப்பதாகவும் அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியிடம் தெரிவித்தார். உலக நாடுகளுக்கு கோவிட்-19க்கான தடுப்பூசி விநியோகத்தில் இந்தியா மற்றும் பிரிட்டனின் ஒத்துழைப்பு குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசனை நடத்தினர். கோவிட்-19 பாதிப்புக்கு பிந்தைய ஒத்துழைப்பு, பிரெக்சிட்டுக்கு பிந்தைய ஒத்துழைப்பு உள்ளிட்ட அம்சங்கள் தொடர்பாகவும் இரு தலைவர்களும் விரிவாக ஆலோசனை நடத்தினர். கோவிட்-19 தடுப்பூசிகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட ஒத்திகையின் அடிப்படையில் 10 நாட்களுக்குள் அவற்றை நாடு முழுவதும் விநியோகிக்க தயாராக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய சுகாதாரத்துறை செயலாளர் திரு ராஜேஷ் பூஷன், இது தொடர்பான இறுதி முடிவை அரசு எடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். கர்னல், மும்பை, சென்னை, கொல்கத்தா ஆகிய 4 இடங்களில் 37 கிடங்குகளில் தடுப்பூசிகளை சேமித்து நாடு முழுவதும் எடுத்துச் செல்லப்பட்டு அவற்றின் மூலம் பல்வேறு பகுதிகளுக்கு பரவலாக விநியோகிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் கோவிட்-19 பாதிப்பு குறைந்து வருவதாகவும் அவர் கூறினார். 6 மாதங்களுக்கு பிறகு தற்போது சிகிச்சையில் இருப்போரின் எண்ணிக்கை 2.5 லட்சத்திற்கும் கீழ் குறைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் 29ஆம் தேதி தொடங்கவுள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். இது தொடர்பாக செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில், பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளான 29ஆம் தேதி குடியரசுத் தலைவரின் உரை இடம்பெறும் என்றார். பிப்ரவரி 1ஆம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் இந்த கூட்டத்தொடரின் முதல்கட்ட அமர்வு அடுத்த மாதம் 15ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் தெரிவித்தார். 2வது கட்ட அமர்வு மார்ச் 8ஆம் தேதி முதல் ஏப்ரல் 8ஆம் தேதி வரை நடைபெறும் என்றும் அவர் கூறினார். கோவிட்-19 தடுப்பு நடவடிக்கைகள் இந்த கூட்டத்தொடரின் போது மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த ஆண்டு ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வோருக்கு கோவிட்-19 தடுப்பூசி செலுத்துவதற்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு முக்தர் அப்பாஸ் நக்வி கூறியுள்ளார். மும்பையில் நடைபெற்ற ஹஜ் கமிட்டி கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு விண்ணப்பிக்க வரும் 10ஆம் தேதி கடைசி நாள் என்றும் தற்போது வரை விண்ணப்பித்தவர்களில் 50% பேர் பெண்கள் எனவும் கூறினார். இவர்களில் 700 பேர் ஆண்களின் துணையின்றி ஹஜ் பயணம் மேற்கொள்ள விண்ணப்பித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தொழில்துறையின் தரத்தையும் உற்பத்தி திறனையும் மேம்படுத்துவதற்காக நடத்தப்படும் உத்யோக் மந்தன் கருத்தரங்கில் மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று உரையாற்றுகிறார்.
வர்த்தக அமைச்சகத்தின் தொழில் வளர்ச்சி மற்றும் உள்நாட்டு வர்த்தகத்துறை, இந்திய தர கவுன்சில், தேசிய உற்பத்தி திறன் கவுன்சில் மற்றும் தொழில்துறை அமைப்புகள் இணைந்து உத்யோக் மந்தன் என்ற தொடர் இணையதள வாயிலான கருத்தரங்குகளை நடத்துகிறது. நேற்று முன்தினம் தொடங்கிய இந்த கருத்தரங்கம் மார்ச் 2ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இன்று நடைபெறும் கருத்தரங்கத்திற்கு வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தலைமை வகித்து உரையாற்ற உள்ளார். இந்த தொடர் இணைய கருத்தரங்கில் மொத்தம் 45 கூட்டங்கள் நடைபெறவுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. கோவிட்-19ற்கு எதிரான போரில் நமக்கான 3 கவசங்கள். முகக்கவசம் அணிவோம், தனிநபர் இடைவெளியை கடைபிடிப்போம், கை மற்றும் முக சுத்தம் பராமரிப்போம். பிரிட்டனுக்கும் இந்தியாவுக்கும் இடையே குறைந்த அளவிலான விமான சேவைகளுக்கு மட்டுமே அனுமதி அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு அவர் அளித்த பேட்டியில், மருத்துவ வல்லுநர் குழுவுடன் ஆலோசனை நடத்திய பின்னர் விரிவான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளுடன் விமான போக்குவரத்து சேவைகளை தொடங்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பிரிட்டனிலிருந்து பயணிகள் புறப்படுவதற்கு 72 மணி நேரத்திற்கு முன்பாகவும் இவர்கள் இந்தியா வந்தடைந்த பின்னரும் என இருமுறை கட்டாயம் RT-PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார். தொடர்ந்து நிலைமையை கண்காணித்து வருவதாகவும் தேவைக்கு ஏற்ப கூடுதல் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வீட்டு வசதித்துறைக்கான பொறுப்பு வகிக்கும் திரு ஹர்தீப் சிங் பூரி உச்சநீதிமன்றத்தின் உத்தரவுக்கு இணங்க உரிய விதிமுறைகள் பின்பற்றப்பட்டு புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்படும் என்றும் கூறினார். இந்த திட்டத்தை செயல்படுத்தப்படும் போதும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்கு அதிக கவனம் செலுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். நிலநடுக்கம் உள்ளிட்ட இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படாத வகையில் புதிய நாடாளுமன்ற கட்டிடம் கட்டப்படும் என்றும் இது 200 முதல் 250 ஆண்டுகள் ஆகும் வரை வலுவாக இருக்கும் வகையில் கட்டப்படும் என்றும் அமைச்சர் கூறினார். வெளியுறவு அமைச்சர் திரு ஜெய்சங்கர் 3 நாள் அரசுமுறை பயணமாக இலங்கை சென்றடைந்தார். இந்த ஆண்டின் முதல் வெளிநாட்டு பயணமாக இலங்கைக்கு சென்றுள்ள திரு ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபர் திரு கோத்தபய ராஜபக்ச, இலங்கை வெளியுறவு அமைச்சர் திரு தினேஷ் குணவர்த்தன ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்த உள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தில் தங்கக்கடத்தல் விவகாரம் தொடர்பாக தேசிய புலனாய்வு முகமை 20 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. கொச்சி சிறப்பு நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 35 பேரில் இதுவரை 21 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ரயில் கட்டணங்கள் உயர்த்தப்பட இருப்பதாக வெளியான தகவலுக்கு ரயில்வே அமைச்சகம் மறுப்பு தெரிவித்துள்ளது. சில ஊடகங்கள் இதுபோன்ற தகவலை வெளியிட்டுள்ளதாகவும் அது தவறானது என்றும் அந்த அமைச்சகம் கூறியுள்ளது. கட்டணங்களை உயர்த்தும் திட்டம் ஏதும் பரிசீலனையில் இல்லை என ரயில்வே அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. கேரளாவில் பறவை காய்ச்சல் அதிகரித்து வரும் நிலையில் அந்த மாநில அரசு அதை மாநில பேரிடராக அறிவித்துள்ளது. ஆலப்புழா மற்றும் கோட்டயம் மாவட்டங்களில் பறவை காய்ச்சல் வேகமாக பரவி வருகிறது. இதையடுத்து தீவிர கண்காணிப்பு பணிகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வாத்துகள், கோழிகள் உள்ளிட்டவற்றை கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை எடுக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. நாட்டின் வடபகுதிகளில் பரவலாக மழையுடன் கூடிய கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது. பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்களின் பல பகுதிகளில் கடந்த 3 நாட்களாக பரவலாக கனமழை பெய்துள்ளது. ஜம்மு காஷ்மீர், ஹிமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், தில்லி, மேற்கு உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட பகுதிகளில் அடுத்த 2 நாட்களுக்கு கடும் பனிப்பொழிவு நிலவும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் ஷிம்லா, கங்க்ரா, மண்டி, குலு ஆகிய மாவட்டங்களில் அமல்படுத்தப்பட்டிருந்த இரவு நேர ஊரடங்கை அந்த மாநில அரசு விலக்கிக் கொண்டுள்ளது. மாநிலத்தில் அரசு அலுவலகங்கள் வழக்கம்போல வாரத்தில் 6 நாட்கள் செயல்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொல்கத்தாவில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் சௌரவ் கங்குலி இன்று வீடு திரும்பவுள்ளார். அவர் குணமடைந்திருப்பதாகவும் அன்றாட பணிகளை மேற்கொள்வதற்கான உடல்நிலை அவருக்கு உள்ளதாகவும் அவருக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் மும்பை அணி 3-1 என்ற கோல் கணக்கில் பெங்களூரு அணியை வென்றது. இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி கோவா அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். திறன் மற்றும் நம்பகத்தன்மையுடன் உயர்தரத்திலான பொருட்கள் தயாரிக்கப்படும்போது இந்திய பொருட்கள் உலக அளவில் பரவலாக சென்றடையும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரிட்டன் பிரதமர் திரு போரிஸ் ஜான்சனுடன் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தினார். கோவிட்-19 தடுப்பூசி ஒத்திகையின் அடிப்படையில் 10 நாட்களுக்குள் அவற்றை நாடு முழுவதும் விநியோகிக்க அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளதாக
மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இம்மாதம் 29ஆம் தேதி தொடங்க உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி கூறியுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் பெங்களூரு அணிக்கு எதிரான ஆட்டத்தில் மும்பை அணி 3-1 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை உடனுக்குடன் AIR நியூஸ் _சென்னை என்ற டுவிட்டர் பக்கத்திலும் செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.